பார்லிமென்ட் கூட்டுக்குழு தலைவர் பொறுப்பிலிருந்து பி.சி. சாக்கோவை நீக்க வேண்டுமென திமுக வலியுறுத்தியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் உரிமம் ஒதுக்கீடு குறித்து விசாரித்து வரும் பார்லிமென்ட் கூட்டுக்குழுவின் அறிக்கை விவரங்கள் கடந்த வாரம் கசிந்தது. இது தொடர்பாக லோக்சபாவில் திமுக சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ் திங்களன்று கொண்டுவரப்பட்டது. 2G கூட்டுக்குழு அறிக்கை வெளியானது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பார்லிமென்ட் வளாகத்தில் பேட்டியளித்த திமுக பார்லிமென்ட் குழு தலைவர் T.R. பாலு கூட்டுக்குழு தலைவர் பொறுப்பிலிருந்து பி.சி. சாக்கோவை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். By the JPC chairman, even before it reaches to the members of the JPC. And we will insist upon taking up the matter today, just the start of this session. We will definitely ask the removal of the chairman. He lost the confidence of the JPC members. வரும் 25ஆம் தேதி 2G கூட்டுக்குழு கூட்டம் டெல்லியில் கூடும்போது வரைவறிக்கைக்கு எதிராக திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் என்றும் T.R. பாலு கூறினார். இதனிடையே 2G உரிமங்களை வழங்குவதில் பிரதமரின் ஆலோசனையின் அடிப்படையிலேயே தான் செயல்பட்டதாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா டெல்லியில் திங்களன்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். தன் தரப்பு நியாயங்களை முன்வைத்து கூட்டுக்குழுவுக்கு மனு அனுப்ப உள்ளதாகவும் ராசா தெரிவித்தார்.